எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியாதவங்க ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ரீச் பண்ண கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னுடைய முக்கியமான மெசேஜ் இந்த விஷயம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டூ திங்ஸ்: ஸ்டாப் லாஸ், டார்கெட். ஓகே, ஏன் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் அப்படின்னா, நீங்கள் எவ்ரி என்ட்ரி நீங்கள் பண்ண சொல்லவும் ஸ்டாப் லாஸ் பற்றி நீங்கள் திங்க் பண்ணணும், டார்கெட் பற்றி திங்க் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவீங்க, நம்ம உங்களோட ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்கணுமா இல்லை நம்ம என்ட்ரி ஆகிற இடம் சரியா அப்படின்றத ஒரு நாலேஜில் நீங்கள் போவீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொன்று கேட்டுங்க, எதிர்பாராமல் வர பெரிய ப்ராஃபிட்டும் ஜீரோவாகிடும். நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்தாலும் அது ப்ராஃபிட்டாக போகும். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் லாஜிக். ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் இது வந்து பியூர்லி சைக்காலஜி சம்மந்தப்பட்ட கேம் தான் அது. இதில் நீங்கள் நம்ம கண்ணால் பார்த்து கையால் தொட்டு பண்ணுற வேலையான்னு சொன்னால் அது அது மாதிரி வேறு மாதிரி வேலை. இது நம்ம கண்ணில் பார்க்கறது வேறு, நம்ம கையால் தொட முடியாது. இது பியூர்லி டோட்டலாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகேங்களா? ஸோ அதனால் ரெண்டு திங் மேலே ரொம்ப ரொம்ப கவனம் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு கீழே ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டால் கீழே கொடுத்துருக்க 3 லிங்க் மூலிமா அலைஸ் ப்ளூ, ஏஞ்சல் ப்ரோக்கிங், ஃபயர்ஸ் மூணுத்தில் ஏதாச்சும் ஒரு லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் பர்மனெண்ட் மெம்பர் ஆகிடலாம். இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா மந்த்லி $399 பே பண்ணி நீங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஜாயின் பண்ணிக்கலாம் பர் மந்த். ஏன்னா அதுக்கு தான் மந்த்லி சார்ஜ் வச்சுருக்கேன். உங்களுக்கு $399 பே பண்ணிவிட்டு ஒரு மாதம் ஜாயின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்லை அந்த ஒரு மாதத்தோடு குவைட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மை லாங்குவேஜ் யூ கேன் சப்ஸ்கிரைப் Leotide27. The link is below the description given for English friends. இன்றைக்கி லைவில் ஜஸ்ட் 1 hour மட்டும் தான் வந்தேன். ஏன்னா மார்க்கெட் அந்த டைமில் எதுவும் மூவ்மெண்ட் கொடுக்கல, அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது. ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரின்றதுனால சரியாக மூவ்மெண்ட் இல்லை. அதே மாதிரி நிறைய வியூவர்ஸ் இன்றைக்கி நிறைய பேர் வரல இன்றைக்கி. ஓகே, அதனால் இன்றைக்கி 1 hour முடிச்சுட்டேன். பார்க்கலாம், நாளையிலேருந்து நம்ம டைம் எப்படி பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். சேம் அதே நீங்கள் 9:45 மேலே எப்போனாலும் லைவில் பார்க்கலாம் நீங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சில்வர் மைக்கில் நிறைய பேர் டவுட் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 year யூஸ் பண்ணிட்டுருக்குங்களா? ஓகே, ஐ திங்க் 1 year 1 year யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ நான் டெலிகிராம் இப்போ தான் ஒரு 6 month சென்ட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு. இது 10 minutes ஸ்ட்ராட்டஜி, அதாவது 5 o'clock 10 minutes கேண்டில் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ரெகுலராக பண்ணணும். சிம்பிள் தான், ஆனால் ரெகுலராக பண்ணணும். எப்போ ரெகுலராக பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னா, எப்போ கண்டினியூவாக 2 days ஸ்டாப் லாஸ் எப்போ கண்டினியூ ஆகிடுதோ அப்போ அவங்க பேனிக் ஆகிடுறாங்க. ஏன்னா நம்ம சம்பாதிச்ச பணம் டோட்டலாக போகிற மாதிரி தோணும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னடா ஸ்ட்ராட்டஜி இது, சேம் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணுமோ அவ்வளோ போயிடுது அப்படின்றவங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 20 ட்ரேட்ஸ்க்கு 5 டைம் தான் ஸ்டாப் லாஸ் ஆகும். 20 ட்ரேட்ஸ்க்கு 5 டைம் ஸ்டாப் லாஸ் ஆகும். மிச்சம் 15 டைம்ஸ் டார்கெட் ஹிட் ஆகுது இல்லைங்களா? ஓகே, இந்த 15 டைம்ஸ் டார்கெட் ஹிட் ஆக சொல்ல சென்டரில் எப்போவாச்சும் உங்களுக்கு 4 நாளோ 5 நாளோ தொடர்ந்து ப்ராஃபிட் வரும் இல்லைங்களா? ஸோ மந்த்லி 5 நாள் 6 நாள் தொடர்ந்து ப்ராஃபிட் வர சொல்ல உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அந்த 5 நாள் ஸ்டாப் லாஸ் ஆகிறதையும் உங்களால் ரிகவர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனால் கொஞ்சம் ஐடியா திங்க் பண்ணி பாருங்கள். அது லிட்டில் உங்களோட மணி மேனேஜ் சிஸ்டத்தை இல்லையா எங்ககிட்ட மணி மேனேஜ் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கண்டினியூ 5 days ப்ராஃபிட் வருது இல்லைங்களா? அந்த ப்ராஃபிட்டை உங்களுக்கு மாதம் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பாருங்கள். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டலில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பாருங்கள். அந்த ப்ராஃபிட்டே போதுமானதாக இருக்கும் என்னுடைய கணிப்பில். சரி ஃப்ரெண்ட், இன்றைக்கி இன்னொரு டைம் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். இது 5 o'clock 10 minutes கேண்டில் இல்லைங்களா? ரைட், இது பாருங்கள். இப்போது ஒரு 1 year நீங்கள் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, 1 year பண்ணிட்டு வரீங்கன்னா, நான் என்ன சொன்னேன், 1.2 ரிஸ்க் ரேஷியோ வைக்க சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த 1.2வை 1.3 1.4 அப்படி பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. 1.5 1.6. ஏன்னா எவ்வளோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த ஸ்டாப் லாஸோடைய லெவல் அதிகமாக இருக்கும். இப்போ 20 ட்ரேட்டுக்கு 5 ஸ்டாப் லாஸ் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? எப்போ நீங்கள் 1:1.5 அப்படி போகிறீங்களே அப்போ 6 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். 7 8 அப்படி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். 7 8 அப்படி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ரிஸ்க் ரேஷியோ இது அதிகப்படுத்த ஸ்டாப் லாஸோ குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாகும். அதுக்கேற்ற மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இது இப்போ லைவ் மார்க்கெட் ஓடிட்டு இருக்குது. நான் அப்போ தான் ஒரு 20 minutes ஆச்சு நான் இப்போ. ஓகேங்களா? சரி,
இது பாருங்கள், இப்போ 250 பாயிண்ட்ஸ் வந்து எஸ்எல் வருது. அதாவது பஃபர் ப்ரைஸ் விட்டு நான் போட்டிருக்கேன். பஃபர் ப்ரைஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பஃபர் ப்ரைஸ் வெறும் கேண்டில் சைஸ் பண்ணி 200 பாயிண்ட்ஸ் தான் வரும். நீங்கள் 250 பாயிண்ட்ஸ் வந்து எஸ்எல் விற்கிறீங்க. இதுக்கு மேலே போன பை, இதுக்கு கீழே வந்தால் சேல் உங்களுக்கு ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும். இப்போ நம்ம ஷார்ட் பொசிஷன் எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு எஸ்எல் வந்து சேம் அதே இதே லெவல் தான் வரும் அப்பர் சைட் போகிறதுக்கு. இப்போ 1:1.2 ரிஸ்க் ரேஷியோ வச்சிங்கன்னா 1:1.2. ஓகே, இப்போ உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் வரும். நீங்கள் அதே 1:1.3, 1.4, 1.5 ஒரு நாள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். நான் உங்களுக்கு 1:1 ரிஸ்க் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு மாதம் ட்ரேட் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. ஒரு 1 இயர் கம்ப்ளீட்டாக இதே நீங்கள் ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ அப்போ என்ன வேணா உங்களுக்கு 10க்கு 10 ஸ்டாப் லாஸ் ஆனால் கூட அது எப்படி ரிகவர் பண்ணுன்றத ஒரு உங்களுக்கு ஐடியா தன்னால் வந்துடும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறப்போ அந்த ரிகவர் பண்ணுன்ற எண்ணத்தை விட பேனிக் தான் அதிகமாகும். நான் ஸ்டாப் லாஸ் இவ்வளோ ஆயிடுச்சு, 2 நாள் ஸ்டாப் லாஸ் இவ்வளோ ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சுன்னு பயந்துருவீங்க. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி பண்ணாதீங்க. ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸாக ஸ்டடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனால் புதுசாக வரவங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ரிஸ்க் ரேஷியோ கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். 1.2 வைங்க ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க போதும். அதுக்கப்புறம் 1.3, 1.4 அது கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.